அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு 1/1/2026 இன்னைக்கு நம்ம விடியல் ஆரம்பம் சார்பாக 5ஆம் ஆண்டாக புத்தக கண்காட்சி இங்கே போட்டிருக்காங்க. இன்னைக்கு இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்குமான புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு அடிக்க வச்சுருக்காங்க. இன்னைக்கு புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே ஆர்வத்தோடு அங்கே புத்தகங்களில் பார்வையிட்டு இருக்கிறத பார்க்குறோம். குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் முதல் அவங்களுக்கு அந்த கலரிங் பண்ணுற அந்த புக்கு மற்றபடி பசில்ஸு எல்லா மாதிரியான புக்கையும் குழந்தைகள் ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் இந்த கண்காட்சி பார்த்திங்கன்னா ஜனவரி 8 வரைக்கும் நடக்க இருக்கு இந்த புத்தக திருவிழா. அதனால் பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் குழந்தைகள் அனைவரும் இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் நீதிக்கு நூல்கள் மட்டும் இல்லாமல் மற்றும் வரலாற்று சார்ந்த நம்ம விடுதலை போராட்ட வீரர்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் நமது எரியல் மையத்தோட சுய முன்னேற்றத்திற்கான அந்த மாதிரியான நூல்களும் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம விடியல் பிரகாசத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வகையில் இந்த புத்தக கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்டில் ஒவ்வொரு வருடமும் புத்தக கட்சி நடக்கும். அது ஒவ்வொரு டைமும் ஈரோட்டை போயிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஊர்லேயே அதற்கான வாய்ப்பை விடியல் பிரகாசம் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம நண்பர்களும் குழந்தைகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புத்தக திருவிழா பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 30 ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 8 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம குமாரபாளையத்தில் வேல்யூம் 0 ஃபேஷன் அந்த கட்டடத்தில் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஜனவரி 8 வரைக்கும் நடக்கிற இதில் பார்த்தீங்கன்னா வெறும் புத்தக திருவிழா மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம விடியல் பிரகாசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாணவர்களுக்கான பல்வேறு வகையான போட்டிகள், இது மாதிரி சிறுகதை எழுதுதல், இல்லைன்னா அந்த கதை சொல்லும் போட்டி மற்றும் ஓவியம், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி அப்படின்னு அவங்க ஊக்குவிக்கும் விதமாக நிறைய போட்டிகள் நடத்திட்டு அவங்க எப்போலாம் குழந்தைங்க வந்து இங்கே பார்வையிடுறாங்களோ அந்த சமயத்தில் அவங்க தனித்திறங்களை வளர்த்துக்கும் விதமாக அவங்க அந்த போட்டியில் பங்கேற்றாங்கன்னா அவங்களுக்கு பரிசுகளும் கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக குழந்தைகளை உற்சாகம் போன்ற வகையில் இருக்குது. அதனால் குழந்தைகள் இந்த ஜனவரி 8 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் மறக்காமல் வந்து கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.